நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மோட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர், அதாவது சிங்கிள் பேஸ், 3 பேஸ் இதே போல் எந்த விதமான மோட்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பரான கெப்பாசிட்டர் என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட், திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rich may take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it, we will never take any responsibility for it. நண்பா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்துட்டு இதே போல் வேல்யூ, அதாவது டபுளாக ஷோ ஆகும் 100 to 120 MFT அப்படின்ற ஷோ ஆகக்கூடிய டபுளாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதுவும் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். நண்பா, இதே போல் சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இந்த இதை பயன்படுத்துவாங்க. அதாவது இதே போல் வேல்யூ ஷோ ஆகக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் 100 to 120 MFT அப்படின்ட்டு ஷோ ஆகும். இதிலே பாருங்கள் வோல்டேஜ் ரேஞ்ச் அப்படின்றது 230 to 275 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு சிங்கிள் பேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த வேல்யூ இருக்கக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணுறோம், இது ரைட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம வரக்கூடியதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர்லாம் எடுத்துக்கோங்க. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடியது. இதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரில் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. பொதுவாக இந்த யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரில் வேல்யூன்னு பார்க்கும்போது 440 வோல்ட் அப்படின்றது ஷோவாகும். நீங்கள் நினைக்கலாம் இது வந்துட்டு 3 ஃபேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்துட்டு 3 ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு 440 வோல்ட் ஷோவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கலாம். ஸோ இதையும் நான் இன்னும் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள் காமிச்சிட்டு நான் சொல்ல வர தகவலை சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு சீலிங் ஃபேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் கெல்ட்ரானில் 2.5 MFT. இப்போ இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் என்ன அப்படின்றத பாருங்கள். 440 VAC அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? காரணம் இது வந்துட்டு சிங்கிள் ஃபேஸில் சீலிங் ஃபேனுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதோட லோடும் கம்மி, அதே நேரத்தில் பேஸும் சிங்கிள் பேஸு. ஆனால் அதில் இருக்கும்போது ஏன் 440 வோல்ட் கொடுக்குறாங்க? அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, சீலிங் ஃபேனை விட்டுருங்க. அடுத்து டேபிள் ஃபேனுக்கு வரேன். இது பாருங்கள், டேபிள் ஃபேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரு 2 MFTயில் ரோலக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் 450 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் 450 வோல்ட் அப்படின்றது தான் இதோட வோல்டேஜ் ரேஞ்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது டேபிள் ஃபேனு, இதுவும் சிங்கிள் பேஸில் தான் ரன் ஆகுது. இதுக்கு ஏன் 450 வோல்டேஜ் தரணும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது பொதுவாக 450 வோல்ட் அப்படின்றது ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலதில் வந்துட்டு 250 வோல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பொதுவாக இதே போல் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்துட்டு இங்கே எது வேணுமாலும் இருக்கலாம். ஸோ அங்கே உங்களுக்கு தோன்றக்கூடிய வோல்டேஜ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 250, 230, 260 இதே போல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங்க்கு பயன்படுத்தலாமானா பயன்படுத்தக்கூடாது. அது வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதையும் தாண்டி பயன்படுத்தினா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பயன்படுத்தலாம். படுத்தினா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதோட லைஃப் குறையும். ஸோ அதை வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரோட வேல்யூ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இது எதுக்காக பயன்படுத்துறதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வரக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சொல்ல வரதோட கருத்தை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த 440 VAC அப்படின்ற வோல்டேஜ் ரேஞ்ச் வரக்கூடியது ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டர். இதே வேல்யூ பார்த்தீங்கன்னா 250, 230 அப்படின்னு வரக்கூடியது எல்லாமே ஸ்டார்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ இதை வந்துட்டு சிம்பிளாக சொல்லிட்டேன். ஃப்யூச்சரில் இதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னா பலவிதமான தகவலுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.